எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல கடைசியில போட்டிருக்கு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய். பாருங்க, சிலர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, துவங்கி விட்டா போதுங்க, அப்புறம் நாங்க ஜம்முன்னு போயிடுவோங்க அப்படின்வாங்க. சிலர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். நான் சொல்றேன், நமக்கு ஸ்டார்டிங்கும் ப்ராப்ளம் தான், ஃபினிஷிங்கும் ப்ராப்ளம் தான். நம்ம அறகுறை, நம்மளால ஒண்ணுமே முடியாது, இதெல்லாம் ஜம்பம் கட்ட முடியாது. ஆனா அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை, ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அதான் டிசம்பர்ல ஒரு மெசேஜ்ல பேசும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற ஓட்டம் எனக்கு கிடையாது, எனக்கு இருக்கிற ஓட்டம் உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் there are no competitions, there are no comparisons. எங்கேயும் போட்டியும் இல்லை, ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அவரை மாதிரி இல்லை, இவரை மாதிரி இல்லை. நீங்க தான், நான் தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நேற்று நியமிக்கல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிட்டார். இப்போ நான் அந்த ஓட்டத்தை நான் கண்டுபிடிச்சேன்னா, அந்த ஓட்டத்தில் ஓட போகும்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஏமே இதில் தான் நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகள் நம்ம ஏமாந்து போயிடுறோம். நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், விசுவாசத்தில் நம்ம அதை பிடிச்சி நோ 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 இட் இஸ் நாட் லைக் தட். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தார்னா எனக்கு குறைவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமா ஆகுறதுக்கு முன்னாடி, ஆபிரகாமா இருக்கும் பொழுது ஆதியாகமம் 14ல் ஒரு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை பிடிக்கிறாங்க, பிடிச்சி ஜெயிச்சிடுறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோதோம், கொமோரா, அப்புறம் இன்னும் ஒரு 1 2 3 பேர், அதோட சேர்ந்து லோத்து எல்லாமே பிடிக்கப்பட்டு போகிறாங்க, சிறை பிடிக்கப்பட்டு. 4 ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, 5 ராஜாவை பிடிச்சிட்டு எல்லாம் சிறை பிடிச்சிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு, செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்க போகும்பொழுது, ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் வீட்டிலே வளர்ந்த 318 பேரை, வாலிபர்களை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி போய் அந்த படைகளை எல்லாம் ஜெயிச்சு தோற்கடித்து எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஜனங்களையும் பொருட்களையும் மீட்டு எடுத்துட்டு வர்றார். வரும்பொழுது சாவே பள்ளத்தாக்குல சோதோமின் ராஜா சந்திக்கிறார். சோதோமின் ராஜா அவரை சந்திக்கிறாரு. நல்லா கவனிங்க, அதுல சோதோமின் ராஜானே பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, ஒருவன் படையெடுத்து போய் ஒரு ராஜாவை ஜெயித்து வீழ்த்தி விட்டான் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அவன் யார் தெரியுமா? ராஜா. ஏமே அப்ப இப்ப ஆபிரகாம் யாரு? ராஜா. he was a king. எல்லாம் குட்டி குட்டி நாடு தான் இருக்கட்டும், ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் இவர் தான் ராஜா. இப்ப சோதோமின் ராஜா கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பொருள் எடுத்துக்கோ, எனக்கு ஜனங்களை கொடுத்து விடுன்றாரு. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, கொடுக்கிறதும் கொடுக்காததும் யாருடைய தீர்மானத்தில் இருந்தது தெரியுமா? ஆபிரகாமின் தீர்மானத்தில் இருந்தது. ஆபிரகாம் நினைச்சா ஒன்னும் தர முடியாது, போடா நீ யாருடான்னு சொன்னா. ஏன்னா இப்ப அவன் ராஜா கிடையாது, அவன் கூஜா. he doesn't have any authority. அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஜா, இப்ப அவன் ராஜா கிடையாது. இப்ப ஆபிரகாமின் தீர்மானத்துல தான் இருக்கு. ஆபிரகாம்கிட்ட அவன் கேட்கிறான், நீ பொருள் எடுத்துக்கோ, எனக்கு ஜனங்களை கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாம் பாருங்க, ஏனோ கர்த்தர் அவரை ஊர் தேசத்திலிருந்து அழைச்சி கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் கர்த்தருடைய வழிகள் என்பதை காண்பிக்கிறதுக்கு சொல்றேன். அங்கிருந்து இங்க எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பெருசாலாம் ஒண்ணுங்க எதிர்பார்க்கல. அங்க அங்க தங்கியிருன்றாரு, ஒரு சந்ததி பிறக்கும்படியாக அங்க இருக்க சொல்றாரு. அவர் செஞ்ச ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா? சாராள் மூலமாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். இது ஒரு சாதனையாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த ஒன்றுக்காக அங்கிருந்து ஒரு சந்ததிக்காக இங்க கொண்டு வர்றார். எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவனுடைய வழிகள் ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு இருக்கும். என் வழியை உங்ககிட்ட நான் திணிக்க முடியாது, உங்க வழியை நீங்க என்கிட்ட திணிக்க முடியாது. பிகாஸ் we are different, we have a different race to run. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது. ஆபிரகாம் அங்கதான் அழைச்சிட்டு கொண்டு வர்றாரு, இங்க இருக்கணும்ன்றாரு. இப்ப ஆபிரகாம் 9 தேசத்தை ஜெயிச்சிட்டனால, 9 தேசம் தன்னுடைய 4 தேசத்தை ஜெயிச்சிட்டனால, 9 தேசம் தனக்கு கிட்ட வந்ததுனால, இப்ப ஆபிரகாம் சரி ஒரு அரண்மனையை கட்டுப்பா, 318 பேரை இனி ஒரு 3,18,000 பேரா மாத்துப்பா, ஒரு பெரிய படைகளோட நல்ல செல்வங்களோட உட்கார்ந்து நம்ம பெரிய ராஜ்யத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். பட் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he knew that is not the plan of God. கொஞ்சம் கஷ்டம் தான் சில நேரத்தில்.
எல்லாருக்கும் அப்படியே உடனே ஓஹோன்னு ஆயிரணும்னு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது சில காரியங்கள் இருக்கலாம். பட் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, எனக்கு சரட்டையும் வேண்டாம் பாத ரட்சையும் வேண்டாம், ஓ இதை எடுத்துட்டு போடா அப்படின்ட்டார். That was wonderful. ஒரு பெரிய டிசிஷனை மேக் பண்றாரு பாருங்க. ஒன்னும் வேண்டாம் சொல்றாரு. ஏன்னா இவரை கூடாரவாசியா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா அந்த கூடாரத்துக்குள்ள எல்லா வைரங்கள் தங்கம் வெள்ளிலாம் இருக்குது. ஆனா இவரை வச்சிருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் அது ஏன்னு தெரியல, கர்த்தர் அவரை அப்படி அழைச்சிருக்கிறார். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் யோசேப்பை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து கொண்டு போய் எகிப்தின் ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் பிரதம மந்திரியாய் கொண்டு போய் அரண்மனையில் வைக்கிறாரு. அதே நேரத்தில் ஆட்டிடையனாய் இருந்த தாவீத எங்க இருந்து எங்க எடுத்துட்டு போறாருன்னா ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு போய் ராஜ்யத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா வைக்கிறார். காலிங்ஸ் ஆர் டிஃபரண்ட். எரேமியாவை பார்த்தீங்கன்னா எரேமியா ஒரு புலம்பலின் ஒரு தீர்க்கதரிசியாக சிறையிருப்புல தான் ரொம்ப நாள் காலங்களை கழிக்கிறார். ஏசாயாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அரண்மனையில் நேரத்தை செலவழிக்கிறவராக இருக்கிறார். தானியேலை பார்த்தீங்கன்னா பெர்ஷிய ராஜ்யம், ஒரு அந்நிய ராஜ்யத்தில் 120 பிரதம மந்திரிகள் தேசாதிபதிகள் இருக்கிற இடத்துல 3 முக்கியமான பிரதானிகள்ல முக்கியமானவனாக அவ வைக்கப்படுறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங் வைக்கிறார். So that is very very vital. So இதை நம்ம புரிஞ்சுக்கணும். So நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அப்ப நமக்கு என்ன, எனக்கு என்ன நியமிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ஓட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் சொல்றேன், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் வந்துட்டேன்னா கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்லவே முடியாது, அவர் பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியலன்னு சொல்ல முடியாது. யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?